நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. பழனியில் வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பணி புறக்கணிப்பு மற்றும் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் தமிழகம் முழுவதும் 3 கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இதற்கு முன்னதாக பெருந்திரள் முறையீடு இயக்கம், 2ஆம் கட்டமாக ஒட்டுமொத்த தற்செயல் விடுப்பு போராட்டம், 10,000க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் பங்கேற்றனர். 2 போராட்டங்களுக்கும் தமிழக அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றுவது தொடர்பாக தமிழக அரசிடம் இருந்து எந்த ஒரு பதில் இல்லாததுதான் 3ஆம் கட்ட போராட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக மாவட்ட துணைத் தலைவர் ராம்குமார் தலைமையில் நடைபெற்றது. இளநிலை, முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பெயர் மாற்றம் அரசாணை உடன் வெளியிட வேண்டும். 3 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அலுவலக உதவியாளர் காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்ப வேண்டும். சிறப்பு பணிகள் மற்றும் சான்றிதழ் பணிக்கு வட்டம்தோறும் கூடுதல் துணை வட்டாட்சியர் நியமிக்க வேண்டும். பேரிடர் மேலாண்மை பிரிவில் கலைக்கப்பட்ட 97 பணியிடங்களை உடனே நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பணி புறக்கணிப்பு மற்றும் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் வட்டக்கிளை தலைவர் உஷா, வட்டக்கிளை செயலாளர் மாயவன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்தில் வட்டாட்சியர் அலுவலகம் வெறிச்சோடி காணப்படுகிறது.